இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோலாலம்பூரில் 6 கடைகள் தீக்கிரையாகின. கோலாலம்பூர் ஜாலான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் நேற்று நண்பகல் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 6 கடைகள் தீக்கிரையாகின. இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு படை தரப்புக்கு பிற்பகல் மணி 1:36 அளவில் அவசர அழைப்பு கிடைத்த வேளையில் செந்தூல் ஹங்துவா திதிவங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த 35 தீயணைப்பு உறுப்பினர்களும் தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. சம்பவ இடத்தை சென்றடைந்ததும் 350 சதுர மீட்டர் பரப்பிலான வன்பொருள் கடை 100 விழுக்காடு சேதமடைந்தது தெரிய வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை மையம் குறிப்பிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வன்பொருள் கடைக்கு பின்புறம் இருந்த 6 உணவகங்களும் இத்தீச்சம்பவத்தில் சேதமடைந்தன. இந்நிலையில் தாம் சந்தையில் இருந்து வீடு திரும்பிய போது சம்பவ இடத்தில் அடர்ந்த புகை வெளியேறுவதை கண்டு தீயணைப்பு படைக்கு அவசர அழைப்பை செய்வதாக சம்பவத்தை நேரில் கண்டு சல்மா என்பவர் தெரிவித்தார். அங்கு வேலைக்கு வருகை புரிந்த போது சம்பந்தப்பட்ட உணவகத்தில் தீப்பிடித்தது குறித்து அதன் முதலாளி தம்மிடம் தெரிவித்ததாக அங்குள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் லின்சன் கூறினார். தீச்சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமலாக்க அதிகாரிகளிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட பலூன் வியாபாரி. கோலாலம்பூர் ஜாலான் துங்கு அப்துல் ரஹ்மான் பகுதியில் உரிமம் பெறாத பலூன் வியாபாரி ஒருவர் கோலாலம்பூர் மாநகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகளிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதை தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட டிபிகேஎல் அதிகாரிகள் போலீஸ் புகார் செய்துள்ளதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜாலான் துங்கு அப்துல் ரஹ்மான் பாதசாரி நடைபாதையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமம் பெறாத சில வியாபாரிகளின் நடவடிக்கையை அமலாக்க தரப்பினர் கண்டறிந்தனர். அது பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் நெரிசலை ஏற்படுத்தியதாகவும் டிபிகேஎல் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. எந்த ஒரு அமலாக்க நடவடிக்கையையும் மேற்கொள்வதற்கு முன்னர் தமது தரப்பு நல்முறையில் அங்கிருந்து வெளியேறும்படி கூறியதாகவும் அங்கிருந்த சிலர் வியாபாரிகள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறினர். ஆனால் ஒருவர் மட்டும் இருமுறை கூறியும் அங்கிருந்து நகராமல் தொடர்ந்து வியாபாரம் செய்ததாகவும் 3வது முறையாக தெரிவிக்கும் போது அவ்வியாபாரி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதோடு அதிகாரியையும் தள்ளியதாகவும் டிபிகேஎல் கூறியது. அடிப்படை பொருட்கள் போதுமான கையிருப்பில் உள்ளன, அரசாங்கம் உத்தரவாதம். அடுத்த வாரம் கொண்டாடப்படும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு அடிப்படை பொருட்கள் அனைத்தும் நாட்டில் போதுமான அளவில் உள்ளதாக அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது. பொருட்கள் கையிருப்பில் பற்றாக்குறை நிலவி வருவதாக புகார்கள் கிடைத்திருந்தாலும் அது பெரிய எண்ணிக்கையில் அல்ல என்று விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். ஒரு சில பகுதிகளில் அப்பிரச்சனை எழுகிறது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் ஏற்பட்டிருக்கும் பற்றாக்குறை விவகாரத்திற்கு கூட்டரசு விவசாயம் சார்ந்த சந்தை வாரியமான ஃபாமா உடனடி தீர்வு காணும். ஆனால் அதிகமான இடங்களில் அப்பிரச்சனை இல்லை. இவ்வாண்டு குறைவான புகார்களே கிடைத்துள்ளன. அனைத்து பொருட்களும் வாடிக்கையாளர்களை சென்று சேர்கிறது என்று அவர் கூறினார். மியான்மரில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்தது. தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. இதில் 101 பேரை காணவில்லை என்று தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலான இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளர்கள் நேற்று காலை அந்நாட்டு தலைநகரில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணியை தாய்லாந்து மீட்பு குழுக்கள் தொடர்ந்தன. ஆசியாவின் மிகப்பெரிய தலைநகரங்களில் ஒன்றான பாங்காக்கில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அனைத்து நகர்ப்புற ரயில் அமைப்புகளும் நிறுத்தம் கண்டதுடன் சாலைகளும் முடங்கின. இதனால் அந்நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மற்றும் ஒரு நிலவரத்தில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தாய்லாந்திலும் உணரப்பட்டதால் அந்நாட்டில் உள்ள 6 ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகள் மோசமாக சேதமடைந்தன. அதோடு அப்பகுதிகள் குடியிருப்பதற்கு பாதுகாப்பு அற்றவையாக உள்ளது என பாங்காக் நகர நிர்வாகம் BMA தெரிவித்துள்ளது. மியான்மர் நிலநடுக்கம் களம் இறங்கினர் மலேசியாவின் ஸ்மார்ட் படையினர். மியான்மரில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மோசமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் நோக்கில் நாட்டின் சிறப்பு மீட்பு மற்றும் தேடுதல் படையினரான ஸ்மார்ட் அங்கு செல்வதற்கு தயாராகினர். நேற்று பிற்பகல் மணி 1 அளவில் அப்படையினர் யங்கூனை சென்றடைந்ததாக துணை பிரதமரும் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். மேலும் மனிதாபிமான அடிப்படையில் தாய்லாந்திற்கு தேவையான உதவிகளும்
ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதோடு மிக விரைவில் அது கொண்டு செல்லப்படும் என்று தமது முகநூல் பக்கத்தில் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் கூறினார். ஆசியான் சமூகத்தில் கடப்பாடு கொண்ட அன்னை நாடு மற்றும் ஒருமைப்பாடு மிக்க பங்காளிப்பாளர் என்ற வகையில் மியான்மருக்கு உதவ மலேசியா தனது முழு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனமான நட்மா மூலம் முழு ஒத்துழைப்பை, குறிப்பாக நிபுணத்துவம், தொழில்நுட்ப சொத்துடைமைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நோன்பு பெருநாளில் WCE நெடுஞ்சாலைகளில் 75% வாகனங்கள் அதிகரிக்கக்கூடும். நோன்பு பெருநாளின் போது WCE எனப்படும் மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை சராசரி தினசரி போக்குவரத்தை காட்டிலும் 75 விழுக்காடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் சனிக்கிழமை இரவு 11:59 மணி வரையில் 50 விழுக்காடு டோல் கட்டணத்து குறைப்பு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வாகனங்கள் அதிகரிக்க தொடங்கியதாக WCU செயல்முறை தலைவர் சைட் முகமது நைகூப் தெரிவித்தார். நோன்பு பெருநாளின் போது ஹுதான் மெலிங்காவில் இருந்து தெற்கு தைபிங் சங்காட் ஜெரி வரையிலான 102 கிலோமீட்டர் தொலைவில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக முந்தைய பதிவுகள் காட்டுவதாக மஞ்சோங்கில் உள்ள வடக்கு மண்டல WCE அலுவலகத்தில் சந்தித்த போது சையத் முகமது நாய்க் தெரிவித்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஒரு நாளைக்கு 1,70,000 வாகனங்கள் WCE நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் என்று தமது தரப்பு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மியான்மர் நிலநடுக்கம் நட்மா வழி 50 உறுப்பினர்கள் இன்று பயணம். மத்திய மியான்மர், வட தாய்லாந்து மற்றும் தென் சீனாவை தாக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிர்வாக முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்காக நட்மா மூலம் மலேசியா இன்று மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண குழு HADR சேர்ந்த மொத்தம் 50 உறுப்பினர்களை மியான்மருக்கு அனுப்ப உள்ளது. மனிதாபிமான மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் சுமார் 50 மீட்பு பணியாளர்கள் அங்கு பயணமாவதை வெளியுறவு அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நட்மாவின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு நடவடிக்கைகளின் அடிப்படையில் அங்கு 2 குழுக்களை கட்டம் கட்டமாக அனுப்பும் திட்டங்கள் உள்ளதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தருணங்களில் அவசர பணியில் ஈடுபடுவதற்கு முழு குழுவை அனுப்புவதன் வழி அதன் நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. மியான்மர் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 1000-ஐ கடந்தது. மியான்மரை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1002 அதிகரித்துள்ளது. அதோடு 2376 பேர் படுகாயம் அடைந்துள்ள வேளையில் 30 பேரை காணவில்லை. மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அந்நாட்டின் ஆளும் இராணுவம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் இப்பேரிடரில் பாதிக்கப்பட்ட தங்கள் நாட்டு மக்களுக்கு உதவி மற்றும் நன்கொடைகளை வழங்குமாறு இராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது. அனைத்துலக உதவிக்கான வழிகள் திறந்து விடப்பட்டதோடு உதவிக்கரம் நீட்ட முன்வந்த ஆசியானின் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பின் சலுகைகளையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக மின் அவுங் லைங் கூறினார். ரிக்டர் அளவு கருவியில் 7.7 பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததோடு உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. அது மட்டுமின்றி நாட்டின் மிகப்பெரிய நகரமான யாங்கோனில் கடுமையான அதிர்வுகள் உணரப்பட்டன. அங்கு குடியிருப்பாளர்கள் பதற்றமடைந்ததோடு பள்ளி மாணவர்கள் வகுப்பறைகளில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டனர்.